வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 7. போன வகுப்பில் ஏர் புதிது பார்த்தோம் இல்லையா? அதில் இன்னொரு பாடல் தான் கவிதை பாடல் தான் மெய்கீர்த்தி. யாரை பற்றிய மெய்கீர்த்தி அப்படின்னா, 2ஆம் ராஜராஜ சோழனுடைய மெய்கீர்த்தி. மெய் அப்படின்னா உண்மை, கீர்த்தி என்று சொன்னால் புகழ். அப்போ ஒரு அரசனுடைய உண்மையான புகழ், எந்தவித புனைந்துரையும் இல்லாமல் அவனுடைய ஆட்சி காலம், மக்கள் வாழ்ந்த நிலை, அவனுடைய சிறப்பு, இவற்றையெல்லாம் கூறுவதுதான் மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் ராஜராஜ சோழன் தன்னுடைய புகழை புலவர்களின் துணை கொண்டு கவிதை வடிவிலே எழுதச் சொல்லி கல் தச்சர்களை கொண்டு பொறிக்கச் செய்தார். அவனுடைய ஆட்சி சிறப்பையும் அவனுடைய நாட்டு சிறப்பையை பற்றி தான் இந்த பாடலில் கொடுத்துருக்காங்க. இப்போ பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நூல் குறிப்போம், நூல்வெளியும் நுழையும் ஒன்றும் பார்க்கலாம். கோப்பரகேசரி, திருபுவன சக்கரவர்த்தி என்று பட்டங்கள் கொண்ட 2ஆம் ராசராச சோழனது மெய்கீர்த்தியின் ஒரு பகுதி பாடமாக உள்ளது. இம்மெய்கீர்த்தி இலக்கிய நயம், நாட்டின் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர உணர்த்துவதாக உள்ளது. ஏற்கனவே சொன்னாலே அவனோட மெய்கீர்த்தி பாடலானது நாட்டுடைய வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் உணர்த்துவதாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. இவனோட மெய்கீர்த்திகள் 2 வகை உண்டு. அதில் ஒன்று 91 அடிகளை கொண்டது. இந்த 91 அடிகளில் 16 முதல் 33 வரையிலான அடிகள் மட்டும்தான் நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. 1ஆம் ராசராசன் காலம் தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன. மெய்கீர்த்திகளே கல்வெட்டின் முதல் பகுதியில் மன்னரை பற்றி புகழ்ந்து இலக்கிய நயம்பட எழுதப்படும் வரிகள். இவை புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. இப்போ நுழையும் முன் பார்க்கலாமா? அரசர்கள் தங்கள் வரலாறும் பெருமையும் காலம் கடந்தும் நிலைக்க விரும்பினார்கள். அழியாத வகையில் அதனை கல்லில் செதுக்கினார்கள். சங்க இலக்கியமான 10 பாடல்களின் இறுதியிலுள்ள பதிகங்கள் இதற்கு முன்னோடி. பல்லவர் கல்வெட்டுகளிலும் பாண்டியர் செப்பேடுகளிலும் முளைவிட்ட இவ்வழக்கம் சோழர் காலத்தில் மெய்கீர்த்தி என பெயர் பெற்றது. செப்பமான வடிவம் பெற்றது. கல் இலக்கியமாய் அமைந்தது. கல்லில் செதுக்கப்பட்ட இலக்கியமாகவும் அமைந்தது இந்த மெய்கீர்த்தி என்று சொல்லக்கூடிய இந்த இலக்கிய வகை பாடல்கள். அதாவது தமிழ்நாட்டு வரலாற்றை ஒருங்கு செய்து சேரர் வரலாறு, சோழர் வரலாறு, பாண்டியர் வரலாறு என்று தனித்தனியாக நாம் அவருடைய வரலாற்றை அறிவதற்கு இதெல்லாம் பயன்படுது அப்படின்னா, ஓலைச்சுவடிகள், கோவில்களில் உள்ள கல்வெட்டுகள், செப்பேடுகள், இதன் மூலமாக சேரர் ஆட்சி செய்த காலம், அவருடைய வரலாற்று சிறப்பு, இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதில் ஒரு பகுதி தான் இந்த மெய்கீர்த்தி என்று சொல்லக்கூடிய இந்த கல் இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அரசனுடைய உண்மையான புகழையை பற்றி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புலவர்கள் வாயிலாக பாடலாக எழுத சொல்லி கல் தச்சர்களை கொண்டு இந்த கல்வெட்டாக பொறிக்கப்படுவதுதான் எது மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுதான் உங்களுக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. சரியா? இது முழுமையான பாடல். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பத்திகளாக பிரித்து நான் உங்களுக்கு இப்போ பாடல் பொருள் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, இந்திரன் முதல் திசா பாலர் என்மரும் ஒரு வடிவாகி வந்த படியென நின்று மனுவானை தனி நடாத்திய படியானையே பிணிப்புண்டன வடிமணி சிலம்பே அரற்றுவன செல்லோடையே கலக்குண்பன வருபுணலே சிறைப்படுவன. அதாவது இந்திரன் முதலாக திசை பாலகர், திசா பாலகர்னா இந்த திசை பாலகர், 8 திசைகள் இருக்கு இல்லையா? அந்த ஒவ்வொரு திசைகளுமே காக்கக்கூடிய இந்த தேவர்கள் தான் என்ன சொல்லுவாங்கன்னா திசை பாலகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 8 திசை இருக்கு இல்லையா? ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு தேவர்கள் காவல் காப்பாங்க. இப்போ இந்திரன்,
அக்னி தேவன், யமன், நிருதி, வருண பகவான், வாயு பகவான், குபேரன், ஈசானன். நம்ம வீடு கட்டும் போது கூட சொல்லுவாங்க இல்லையா, குபேர மூலை, இது ஈசான மூலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி 8 திசைகளையும் காக்கக்கூடிய இந்த தேவர்களைப் போல தான் ஒருவனாகவே 8 திசைகளுக்கும் தலைவனாக ஆட்சி செய்தவன் யாருன்னா இந்த 2ஆம் ராசராச சோழன். அதை தான் இங்கே சொல்கிறாரு, இந்திரன் முதல் திசாபாலர் என்மரும் ஒரு வடிவாகி. இவர்கள் 8 பேரையுமே எப்படி ஒவ்வொரு திசையும் ஒரு ஒரு தேவர்கள் ஆட்சி செய்கிறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா அந்த 8 திசைகளையுமே தான் ஒருவனாகவே ஆட்சி செய்கிறான். எப்படி ஆட்சி செய்கிறான் அப்படின்னா, வந்த படியென நின்று மனுவானை தனி நடாத்திய, அதாவது மனுமுறைகள் கூறியபடி தர்ம முறைப்படி நீதி முறைப்படி அவன் ஆட்சி செய்கிறான். யார்? 2ஆம் ராசராச சோழன். இதில் அவனுடைய ஆட்சி சிறப்பையும் அவனுடைய நாட்டு சிறப்பையும் சொல்லியிருப்பாங்க. இங்கே நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த பாடல் வரிகளில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, படி யானையே பிணிப்புண்டன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது படி யானை அப்படின்னா வட்டமான கால். யானைக்கு எப்படி இருக்கும்? கால் தடம் பெருசாக இருக்கும், வட்டமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த வட்டமான கால்களை உடைய யானையின் கால்கள் மட்டுமே கட்டி வைக்கப்பட்டிருக்கும். பிணிப்புண்டனா கட்டி வச்சது. அவனோட நாட்டில் யானைகளை மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாங்களா, கட்டி வச்சுருப்பாங்க. அதை தவிர மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா சுதந்திரமாக வாழ்கிறார்கள். யாரை கட்டி வச்சுருப்பாங்க? யானைகளை தான் கட்டி வச்சுருப்பாங்க, மக்களை கிடையாது. மக்கள் எப்படி இருப்பாங்க? சுதந்திரமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதுதான் படியானையே பிணிப்புண்டன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வடிமணி சிலம்பே அரற்றுவன. அதாவது வடிமணி சிலம்பு அப்படின்னா பெண்கள் கால்களில் அணிந்திருக்கக்கூடிய சிலம்புகள். இப்போ அந்த காலத்தில் பெண்கள் சிலம்புகள் அணிவாங்க. இப்போ அது கொலுசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒலி எழுப்பக்கூடியது. இந்த சிலம்புகளை என்ன பண்ணுவாங்கன்னா வட்டமாக இருக்கும், அதில் முத்து பரல்கள் அந்த மாதிரி ஏதாவது பரல்கள் இருப்பாங்க. அது நடக்கும் பொழுது ஒலி எழுப்பும். இப்போ முத்துகள் வைத்து கொலுசுகள் நம்ம காலில் அணியிறோம் இல்லையா, அந்த மாதிரி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காலில் சிலம்புகள் அணிந்திருப்பாங்க. அதான் சொல்கிறாரு, வடிமணி சிலம்பே அரற்றுவன. பெண்கள் காலில் அணிந்திருக்கக்கூடிய அந்த சிலம்புகள் மட்டுமே என்ன பண்ணுமா, ஒலி எழுப்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரற்றுவது அப்படின்னா ஒலி எழுப்புவது. ஆனால் மக்கள் எப்படி இருப்பாங்க? எதற்காகவும் யாரிடமும் வேண்டுதல் கேட்டு என்ன பண்ண மாட்டாங்களா, ஆரவாரம் செய்வதில்லை. இப்போ இருக்கக்கூடிய மக்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க இல்லையா, அரசாங்கத்தை எதிர்த்து. இது கிடைக்கல, எங்களுக்கு இந்த நிதி வேணும், இது வேணும், அது வேணும்னு சொல்லிட்டு மக்கள் கூட்டம் கூட்டமாக போராட்டம் நடத்துகிறாங்க இல்லையா. அது மாதிரி அந்த காலத்தில் எப்படி இருப்பாங்க, மக்கள் எதற்காகவும் கேட்டு ஆரவாரம் செய்ததில்லை அப்படின்னு சொல்கிறார். படியானையே பிணிப்புண்பன வடிமணி சிலம்பே அரற்றுவன. முதல்ல என்ன சொல்கிறாரு, யானைகளை மட்டும்தான் கட்டி வச்சுருப்பாங்க, மக்கள் எல்லோருமே சுதந்திரமாக இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. அடுத்தது பெண்கள் காலில் அணிந்திருக்கக்கூடிய அந்த சிலம்புகள் மட்டுமே ஒலி எழுப்புமே தவிர அவன் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எதற்காகவும் வேண்டுதல் கேட்டு ஆரவாரம் செய்வதில்லை அப்படின்னு சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, மக்களுடைய தேவை அறிந்து எல்லாத்தையுமே அந்த மன்னன் செஞ்சிருவான். மக்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே அந்த அரசன் பூர்த்தி செய்வதால் மக்கள் எதுக்காகவும் அரசன்கிட்ட வேண்டி ஆரவாரம் செய்வதில்லை அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது என்னன்னா, செல்லோடையே கலக்குண்பன. அதாவது இதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஓடைகள் செல்லோடை அப்படின்னா ஓடைகள். அந்த ஓடையில் நிறைய பேர் நீராடும் போது என்ன ஆகும்னா, விலங்குகள் நீர் அருந்தோம், நிறைய பேர் அந்த ஓடைகளை குளிப்பாங்க. அப்படி நடக்கும் பொழுது அந்த ஓடையில் இருக்கிற நீர் என்ன ஆகும்னா கலக்கமடையும். செல்லோடையே கலக்குண்பன அப்படின்னா பலர் குளிக்கும் பொழுதும் விலங்குகள் தண்ணீர் அருந்தும் பொழுதும் அந்த ஓடைகள் கலக்கமடையுமா. ஆனால் மக்கள் என்ன பண்ண மாட்டாங்களா, அங்கே யாருமே கலக்கமடைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார். செல்லோடையே கலக்குண்பன. அடுத்தது
வரு புனலே சிறைப்படுவன. புனல் அப்படின்னா நீர். அப்போ வரு புனலே சிறைப்படுவன அப்படின்னா மழை நீரை மட்டுமே என்ன பண்ணுவாங்களாம், சிறைப்படுத்தி வைப்பாங்களே தவிர மக்களை யாரும் சிறைப்படுத்துவது இல்லை. சரியா? இப்போ மழை நீரை என்ன பண்ணுறாங்க, ஏரிகளிலோ குளங்கள்லையும் ஆறுலையும் என்ன பண்ணுறோம், நம்ம தேக்கி வைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ராஜராஜனுடைய ஆட்சியில் மழை நீரை மட்டுமே சிறைப்படுத்தி வைப்பானே தவிர மக்கள் யாரையும் சிறைப்படுத்துவது அல்ல. இப்போ இதில் பாடல் பொருள் உங்களுக்கு புரியும். சரியா? நீங்கள் திரும்ப படித்து பாருங்கள். இப்போ ராஜராஜ சோழன் 8 திசைகளையும் அவன் ஒருவனாகவே சிறப்பாக ஆட்சி செய்கிறான். அடுத்தது அவனோட நாட்டில் யானைகளை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா கட்டி வச்சுருப்பாங்க. மக்கள் யாரையுமே அவன் கட்டி வைப்பதில்லை, அவர்கள் சுதந்திரமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த சிலம்பு இருக்கு இல்லையா, கால்களில் அணியக்கூடிய சிலம்புகள், அது மட்டும்தான் என்ன பண்ணுமா, ஒலி எழுப்புமா, மக்கள் யாருமே ஆரவாரம் செய்வதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த ஓடலில் இருக்க நீர் கலக்கமடையும். எப்பொழுதுனா அங்கே மக்கள் குளிக்க வரும்பொழுதும் விலங்குகள் நீர் அருந்த வரும்போதும் அங்கே இருக்கக்கூடிய நீர் மட்டும்தான் கலக்கமடையும், மக்கள் யாரும் கலக்கமடைவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீரை என்ன பண்ணால் குளங்கள் மூலமாக ஏரிகள் மூலமாகவோ சிறைப்பிடித்து வைப்பார்கள், மக்கள் யாரும் சிறைப்படுவதில்லை. சரியா? இப்போ அடுத்தது பாருங்கள். மாவே வடுப்படுவன மாமலரே கடிய வாயின காவுகளே கொடிய வாயின கல்லுண்பன வண்டுகளே பொய்யுடையன வரை வேயே போர் மலைவன எழுக்கணியே அப்படின்னு சொல்கிறார். மாவே வடைப்படுவன, இந்த இடத்துல மா என்பது மாங்காய்கள். அந்த மாங்காய்கள் மட்டுமே வடுப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கேள்விப்படவில்லை வடுமாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு. வடுமாங்காய்னா பிஞ்சு, இந்த மாவு பூ பூத்ததுக்கப்புறம் சிறிய காய்கள் வரும் இல்லையா, அதான் மாவோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ஊறுகாய்கள்லாம் செய்வாங்க, உப்பில் போட்டு ஊற வைத்து என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்டோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். சரியா? அப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்த மாங்காய்கள் மட்டுமே என்னவா இருக்குமா, வடுக்கலாக இருக்குமே தவிர மக்கள் எப்படி இருப்பாங்க, எந்தவித காயங்களும் இன்றி இருப்பர் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? மாங்காய்கள் மட்டுமே வடுக்கலாக இருக்கும், மக்கள் யாருமே வடுப்படுவதில்லை. இதுதான் இந்த வரியோட பொருள். அடுத்தது மாமலரே கடிய வாயின. மாமலர் அப்படின்றது இந்த இடத்துல உரிச்சொல். மலர்கள் மட்டுமே என்ன பண்ணுவோம், கொடியிலிருந்து பறிக்கப்படுகின்றன. சரியா? மலர்களை மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, கொடியிலிருந்து பறிக்கப்படுகின்றன, தவிர மக்களுடைய உரிமைகள் அங்கு பறிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறார். சரியா? மனம் மிக்க மலர்கள் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னா செடியிலிருந்து பறிப்பாங்களே தவிர மக்களின் உரிமைகள் அங்கு பறிக்கப்படுவது இல்லை. இதுதான் மாமலரே கடிய வாயின. அடுத்தது காவுகளே கொடிய வாயின. கா அப்படின்னா சோலை. நான் சொல்லும் போது நீங்கள் அடிக்கோடிட்டு பொருளை நீங்கள் மேலே எழுதிக்கணும். சரியா? கா என்பது சோலை. அப்போ அந்த காவுகளே கொடிய வாயினா இந்த சோலைகள் மட்டுமே என்ன பண்ணுன்னா இந்த கொடிகளால் சூழப்பட்டிருக்கும். இப்போ சோலைகள்லாம் மரம் செடி கொடிகள் எல்லாமே சேர்ந்து தானே சோலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மரம் செடி செடிகளை எது சூழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னா இந்த கொடிகள் சூழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே யார் கொடியவர்களாக இல்லைன்னா மக்கள் யாருமே கொடியவர்களாக இல்லை. அதுதான் காவுகளே கொடியவாயின. சோலைகள் மட்டுமே கொடிகள் சூழ்ந்ததாக இருக்குமே தவிர மக்கள் யாரும் கொடியவர்களாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் காவுகளே கொடியவாயின. சரியா? அடுத்தது பாருங்கள். கல் உண்பன வண்டுகளே. கல் அப்படின்னா இதில் 2 பொருள் இருக்குது. ஒன்று தேனை குறிக்கும், இன்னொன்று மதுவை குறிக்கும். சரியா? மது அப்படின்னா போதை தரக்கூடிய ஒரு பொருள். அப்போ வண்டுகள் தான் என்ன பண்ணுன்னா கல் உண்பன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம தேனில் எடுத்துக்கணும். சரியா? மலரில் இருக்கக்கூடிய இந்த தேனை குடிக்குமே தவிர மக்கள் யாரும் மது அருந்த மாட்டார்கள். சரியா? அந்த காலத்திலே ராஜராஜ சோழன் எப்படி ஆட்சி பண்ணியிருக்கான் பாருங்கள். இப்போ நம்ம மது விலக்குன்னு சொல்கிறோம்,
இது குடியை கெடுக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த காலத்திலே வந்து அவன் அதையெல்லாம் வந்து அமல்படுத்தியிருக்கான். வள்ளுவர் கூட அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா கல்லுண்ணாமை என்ற அதிகாரத்தை வந்து அன்றே வந்து அவர் படைத்திருக்கிறார். சரியா? அப்போது ராஜராஜனுடைய நாட்டில் வந்து கல்லுண்பனை எது அப்படின்னு பார்த்தோன்னா வண்டுகள் மட்டும்தான். அந்த வண்டுகள் கூட பூக்களில் இருக்கக்கூடிய அந்த தேனை மட்டுமே குடிக்குமே தவிர மக்கள் யாரும் மது அருந்துவது இல்லை. ஆதலால் கல்லுண்பன வண்டுகளே அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பொய் உடையன வரை வேயே. இந்த இடத்துல வரை அப்படின்னு சொல்லப்படுறது மலை. அடிக்கோடிட்டு எழுதிக்கோங்க. வரை என்பது மலை, வே என்பது மூங்கில். வேனா என்ன? மூங்கில். அப்போ பொய் உடையன வரைவேயே, அதாவது இந்த மூங்கில்கள் மட்டும்தான் வந்து பொய் உடையன அப்படின்னு சொல்கிறார். இந்த மூங்கில்கள் எப்படி இருக்குன்னா உள்புறம் வந்து பொத்தலாக இருக்கும் பார்த்தீங்களா? மூங்கிலை நீங்கள் வெட்டிங்கன்னா உள்ளே வந்து வெறுமையாக இருக்கும், வெற்றிடமாக இருக்கும் இல்லையா? அப்போது இந்த மலைகளில் இருக்கக்கூடிய இந்த மூங்கில்கள் மட்டும்தான் பொய்யுடையன. அப்படின்னா இந்த இடத்துல பொய்ன்னு எதுக்கு சொல்கிறாருன்னா வெற்றிடமாக இருக்கிறது. மூங்கில்களே வந்து நீங்கள் அறுத்து பார்த்தீங்கன்னா உள்ளார வெற்றிடமாக இருக்கும். அப்போ மலையில் இருக்கக்கூடிய இந்த மூங்கில்கள் மட்டுமே வெற்றிடமாக இருக்குமே தவிர மக்கள் யாரும் வெறுமையாக இல்லை, மக்கள் யாருமே வெறுமையோடு இல்லை அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அடுத்தது போர் மலைவன எழுக்கணியே. போர் மலைவன எழுக்கழனியே, எழுக்கழனி. கழனி அப்படின்னா வயல். இப்போ வயலில் நெல்லை விளைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த நெல்லை அறுத்து வந்து என்ன பண்ணுவாங்க, போராக அடித்து குவிப்பாங்க இல்லையா? வைக்கோல் போர் எப்படி இருக்கும்? அடுக்கடுக்காக அடுக்கி வச்சு ஒரு சிறிய குன்று போல் அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா? அப்போது ராஜராஜ நாட்டில் வந்து இந்த வயல்கள் மட்டுமே போராக வைப்பார்களே தவிர மக்கள் போர் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார். இதா அப்போ போர் மலைவன எழுக்கழனியே, போராக வைப்பது வயல்களில் அறுத்து வந்த இந்த நெற்கதிர்களை மட்டுமே தவிர மக்கள் யாரும் போர் செய்ய மாட்டார்கள் என்பதுதான் இதோடைய பொருள். இப்போ இந்த படங்கள் மூலமாக சொல்கிற பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்போ அவனுடைய நாட்டில் இந்த மாங்காய்கள் இருக்கு இல்லையா? மாங்காய்கள் மட்டும்தான் வடுப்படும், மக்கள் யாருமே வடுப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய பூக்களை மட்டுமே பறிப்பார்கள், மக்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வண்டுகள் என்ன பண்ணால் பூக்களில் இருக்கக்கூடிய கல்லுண்பன வண்டுகளே அப்படின்னு சொன்னார் இல்லையா? இப்போ இந்த வண்டுகள் மட்டும்தான் பூக்களில் இருக்கக்கூடிய தேனை குடிக்குமே தவிர மக்கள் யாரும் கல்லுண்பது இல்லை அப்படின்னு சொன்னார். அடுத்தது வயல்களில் இருந்து என்ன பண்ணுறாங்க, இந்த நெற்கதிர்கள் அடுத்து போர் அடித்து போட்டிருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி குன்று மாதிரி. அப்போ அங்கே போர் செய்வது எதுன்னா இந்த வைக்கோல் போர்கள் மட்டுமே தவிர மக்கள் யாரும் போர் செய்வது இல்லை. சரியா? அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய காட்டில் வளரக்கூடிய இந்த மூங்கில்கள் மட்டுமே உள்ளீடு இல்லாமல் வெறுமையாக இருக்குமே தவிர மக்கள் யாரும் வெறுமையாக இல்லை. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இங்கே மறுபடியும் இந்த பாடலை ஒரு தடவை படித்து பாருங்கள். நான் சொன்ன பொருளுக்கெல்லாம் வந்து அடிக்கோடிட்டு மேலே எழுதிக்கோங்க. அடுத்தது மையுடையன நெடுவரையே. நெடு அப்படின்னா உயர்ந்த, நெடு அப்படின்னா என்னது? உயர்ந்த. வரை அப்படின்னா மலை. மையுடையன, மை என்பது என்னது? கருமை நிறம். சரியா? அப்போ உயர்ந்த மலைகளில்தான் கருநிற மேகங்களால் இருள் சூழ்ந்துள்ளன, ஆனால் நாட்டில் வறுமை என்னும் இருள் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய அவனோட நாட்டில் இருக்கக்கூடிய நீண்ட மலைகள் மட்டும்தான் எப்படி இருக்குதா? இருள் சூழ்ந்து இருக்குது. ஆனால் மக்களுடைய வாழ்க்கையில் வறுமையாகிய இருள் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது மருள் உடையன இளமான்களே. மருள் அப்படின்னா அச்சம். இப்போ மானை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு அச்சத்தோடையே வந்து பார்க்கும். தலை திரும்பி பார்க்கும்போதே மருண்ட மான் போல மருளும் பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மருண்ட அப்படின்னா அச்சம். அப்போ அவனுடைய நாட்டில் இந்த அச்சமுடைய பார்வை உடையது எப்படின்னா எது அப்படின்னா இளமான்கள். மான்கள் மட்டுமே எப்படி இருக்குமா? அச்சத்தால் இருக்குமே தவிர அந்த நாட்டு பெண்கள் யாருமே எப்படி இருக்க மாட்டாங்களா? அச்சத்தோடு இருப்பது இல்லை. பாரதியார் சொல்வார் இல்லையா? நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும்
திமிர்ந்த ஞான செருக்கும் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பார். பெண்கள் வந்து அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ராஜராஜ சோழனுடைய நாட்டிலே பெண்கள் என்ன பண்ண மாட்டாங்களா, அச்சத்தோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ யார் அச்சத்தோடு இருப்பான்னா அங்கே இருக்கக்கூடிய மான்கள் மட்டும்தான் அந்த மாதிரி பயத்தோடு காணப்படும் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அப்போ மருளுடையன எது? இளமான்கள் மட்டுமே. கயற்குளமே பிறழ்ந்தொழுகும். இந்த இடத்துல கயல் என்பது மீன், சரியா? அப்போ அவனோட நாட்டில் குளத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் மட்டும்தான் என்ன பண்ணுமா, பிறழ்ந்து செல்லும். மீன்கள் என்ன பண்ண, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும் இல்லையா, அதுதான் பிறழ்ந்து செல்லும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எது பிறழாது அப்படின்னா மக்கள் யாரும், அதாவது பெண்கள் யாருமே வந்து பிறழ்வது இல்லை, நேர்மையாகவே அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அப்போ அவனுடைய நாட்டில் பிறழ்ந்து செல்வது எதுன்னா இந்த குளத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் மட்டுமே, மக்கள் யாருமே பிறழ்வது இல்லை அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? கைத்தாயரே கடிந்தொருப்பர். இந்த இடத்துல கைத்தாயர் அப்படின்னு சொல்லப்படுறது யாருன்னா செவிலித்தாய். இப்போ இலக்கியங்களை நற்றாய் சொல்லுவாங்க, செவிலித்தாய் சொல்லுவாங்க. நற்றாய் அப்படின்னா இந்த பிள்ளைகளை பெறுபவர் தான் நற்றாய். அதை வந்து கண்ணும் செவிலித்தாய் அப்படின்னா இந்த குழந்தைகளை வந்து பாதுகாப்பார், அதாவது கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பவர்கள் தான் செவிலித்தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த செவிலித்தாய்கள் மட்டுமே வந்து கடிந்தொருப்பர். கடிந்துனா வந்து சினத்தோட குழந்தைகளை வந்து என்ன பண்ண முடியும், அதட்டி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கடிந்து சொல்கிறது யாருன்னா செவிலித்தாய்கள் மட்டுமே. மக்கள் யாருமே சினத்தோடையோ இல்லை கடிந்த சொற்களையோ வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். சரியா? அங்கே கோபம் கொள்பவர்கள் செவிலித்தாயர் மட்டுமே, மக்கள் யாரும் கோபம் கொள்வது இல்லை. அதுதான் கைத்தாயரே கடிந்தொருப்பர். இந்த இடத்துல கைத்தாயர் அப்படின்றது செவிலித்தாய். சரியா? இயற்புலவரே பொருள் வைப்பார். இயற்புலவர்னா யாருன்னா பாடல் எழுதுவாங்க இல்லையா, இந்த பாடல் எழுதக்கூடிய புலவர்கள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய பாடல்களில் பொருளை வைப்பர். சரியா? ஆனால் மக்கள் யாருமே பொருளை மறைத்து வைப்பது இல்லை. யாருக்கு மறைத்து வைப்பான்னா புலவர்கள், பாடல் எழுதக்கூடிய புலவர்கள் மட்டும்தான் அந்த பாடலுக்குள்ள பொருளை மறைத்து வைப்பாரே தவிர மக்கள் யாரும் பொருளை மறைத்து வைப்பது இல்லை அப்படின்னு சொல்றார். அடுத்தது இசைப்பாணரே கூடம் செய்வார். இசைப்பாணர்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இசைக்கருவிகளை வைத்து என்ன பண்ணுவாங்க, இசை எழுப்பி மக்களை வந்து மகிழ்விப்பாங்க. அவங்கள இசைப்பாணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாணர், கூத்தர், விரலியர் இவங்கெல்லாம். அந்த மாதிரி இந்த இசைப்பாணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தெருவில் கூடி ஆடி பாடுவர். ஆனால் மக்கள் யாருமே அது போல செய்வது இல்லை, மக்கள் யாருமே அந்த மாதிரி தேவையில்லாமல் கூட்டம் கூடுவது இல்லை அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ராஜராஜ சோழனுடைய நாட்டு பெருமை. இப்போ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது அவனுடைய பெருமை, ராஜராஜ சோழனுடைய பெருமையை பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து படங்கள் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறாருன்னா மையுடையன, அதாவது உயர்ந்த மலைகள் மட்டும்தான் எப்படி இருக்குமா, இருளால் சூழ்ந்திருக்குமே தவிர நாட்டில் வறுமை என்பது இல்லை. அடுத்து இந்த குளத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் மட்டும்தான் என்ன பண்ணுமா, பிறழ்ந்து செல்லுமே தவிர மக்கள் யாருமே தன் நிலையிலிருந்து மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது இந்த மான்கள், இளமான்கள் மட்டும்தான் என்ன பண்ணுமா, அச்சத்தோடு இருக்குமே தவிர அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருமே அச்சத்தோடு இருப்பது இல்லை அப்படின்னு சொல்கிறார். அடுத்து கோபம் கொள்பவர் யாருன்னா இந்த செவிலித்தாய்கள் மட்டும்தான், வேறு யாருமே அங்கே வந்து கோபம் கொள்வது இல்லை அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? இப்போ இதில் வந்து அவனுடைய சிறப்பு என்று கூறி இவன் காக்கும் திருநாட்டு இயல்பு இதுவென. இது வந்து இவனுடைய திருநாட்டுடைய, அவன் ஆட்சி செய்யக்கூடிய நாட்டோட இயல்பு. இப்போ அவனோட இயல்பு என்ன, அவனோட சிறப்பு என்ன அப்படின்னா, நின்று காவல் நெறி பூண்டு நெறி அல்லது நினையாது தந்தையில்லோர் தந்தையாகி தாயரில்லோர் தாயராகியும் மைந்தரில்லோரு மைந்தராகியும் மண்ணுயிர்கட்கு உயிராகியும் அப்படின்னு சொல்கிறார்.
நின்று காவல் நெறி பூண்டு அப்படின்னா ஒரு நாட்டை எப்படி ஆட்சி செய்ய வேண்டுமோ அப்படி அறவழியில் ஆட்சி செய்தவன் தான் ராஜராஜ சோழன். அதனால தான் நின்று காவல் நெறி பூண்டு நெறி அல்லது நினையாது அப்படின்னு சொல்றாரு. சரியா? தந்தையில்லோர் தந்தையாகி, அதாவது தந்தை இல்லாதவர்களுக்கும் இவன் எப்படி இருக்கிறானா தந்தையாக இருக்கின்றான். தாயரில்லோர் தாயராகி, யாருக்கெல்லாம் தாய் இல்லையோ அவர்களுக்கு தாயாகவும் அவன் இருந்திருக்கிறான். மைந்தரில்லோர் மைந்தராகி, யாருக்கெல்லாம் மகன் இல்லையோ அவர்களுக்கு மகனாகவும் இருந்திருக்கிறான். இவை மட்டும் அல்லாது மண்ணுயிர்களுக்கு உயிராகியும் அப்படின்னு சொல்றார். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் உயிராகவும் இருந்தவன் யாருன்னா இந்த இரண்டாம் ராசராச சோழன். விழிப்பெற்ற பயன் என்னவும் மெய்ப்பெற்ற அருள் என்னவும். விழிப்பெற்ற அப்படின்னா விழிப்பெற்றதன் பயனாகவும் மொழி பெற்றதன் பொருளாகவும் முகம் பெற்ற பணுவல் என்னவும் புகழ்பெற்ற நூல் போலவும் எத்துறைக்கும் இறைவன் என்னவும் யான்செய். அதாவது எல்லா துறைக்குமே தலைவனாகவும் யார் இருக்கிறா அப்படின்னா இரண்டாம் ராசராச சோழன். சரியா? தந்தை இல்லாதவருக்கு தந்தையாக இருக்கிறான், தாய் இல்லாதவருக்கு தாயாக இருக்கிறான், மகன் இல்லாதவருக்கு மகனாக இருக்கிறான், மண்ணுயிர்களுக்கெல்லாம் உயிராகவும் இருக்கிறான். அடுத்தது என்ன சொல்கிறாரு? விழி இல்லாதவங்களுக்கு விழியாகவும் இருக்கிறான், மெய்ப்பெற்ற அருளாகவும் மொழி பெற்ற பொருளாகவும் இருக்கிறான். இப்படி எல்லாவாகவும் இறைவனாக காக்கக்கூடியவனாகவும் யார் இருக்கிறான்னா ராசராச சோழன் இருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் மெய்கீர்த்தி பாடல். இதில் அவனுடைய சிறப்பு, நாட்டு சிறப்பு, அவனுடைய சிறப்பு பற்றியும் இந்த பாடலில் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக எளிமையாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த காணொலியை பார்க்கும் பொழுதே நீங்கள் பாடலை திரும்ப ஒரு தடவை படித்து பாருங்கள். உங்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல் பொருளையும் படித்து பாருங்கள். நான் சொன்னதுக்கெல்லாம் அடிக்கோடிட்டு மேலே பொருள் எழுதிக்கோங்க. இதில் குருவினா ஒன்று, ஸ்ரீவினா ஒன்று, நெடுவினா ஒன்று இருக்குது. சரியா? மெய்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம். இது முக்கியமான ஒரு வினா, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா தான். அதனால் இதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது இந்த பத்தியை படித்து அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத மையக்கருத்து. இதை நீங்கள் முழுசுமே எழுதக்கூடாது. இதை நீங்கள் படிச்சுட்டுனா அதில் ஒரு கருத்து இருக்கும் இல்லையா, அதுதான் மையக்கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மையக்கருத்தை வைத்து தான் இந்த பத்தி முழுவதுமே அமைந்திருக்கும். அடுத்த பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள மெய்கீர்த்தி பாடலின் நயத்தை விளக்குக. இந்த பாடலை படிக்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த பாடத்தை மறுபடியும் ஒரு தடவை படித்து பாருங்கள், புத்தகத்தில் இருக்க பொருளை படித்து பாருங்கள். நான் இப்போ சொல்லக்கூடிய வினாக்கள் எல்லாத்தையுமே காணொலியை பார்க்கும் பொழுதே நீங்கள் என்ன பண்ண உங்களுடைய கிளாஸ் நோட்டில் அழகாக தலைப்பு எழுதி வினா விடைகளும் தெளிவாக எழுதிக்கோங்க. சரியா? அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி.